Hi, welcome. This video is sponsored by BuyMode mobile app for best purchase. எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1-2 பூண்டு பற்கள் தோல் உரிக்கலைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது கூடவே 10 பச்சை மிளகாய் 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்திற்கு தகுந்த மாதிரி இந்த மிளகாவோட அளவை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இந்தளவு குறகுறப்பாக தான் அரையும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நான் இன்றைக்கி பருப்பு ஊற வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அதுவும் தண்ணியில் அரை மணி நேரம் ஊறிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற தட்டை 1 கிலோ அரிசி மாவில் தான் செய்ய போகிறோம். இது வீட்டில் அரைச்ச மாவு தான். நீங்கள் கடையில் வாங்குகிற மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மாவு ரொம்ப நைஸாக இருக்கணும், கொஞ்சம் கூட குறகுறப்பாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு தண்ணி சுட வச்சுக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் நைஸ் உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 100 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு பட்டர் நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ மாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அரிசி மாவும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு இது வெதுவெதுப்பான சூடு வர வரைக்கும் விட்டுருங்க. வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கை வச்சுட்டு பிசைய ஆரம்பிக்கணும். இப்போ சூடு வெதுவெதுப்பாக இருக்குது. கரண்டியை வச்சு இந்த மாதிரி அடியிலேருந்து கொடுத்து எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அடியிலையும் சூடு இல்லாமல் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா பிசையும் போது சுடு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு அரிசி மாவை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும். அதனால் ஸ்டார்டிங்கில் நம்ம கம்மியாக தான் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கணும். இப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறினதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரெட்டில் எதுனாவது ஒன்று கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஏதாவது ஒரு பருப்பு யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1/4 கப் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதே போல் பருப்பை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துருங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கை பொறுக்கிற சூடு அளவு இருந்தால் போதும். இப்போ இந்த மாவை நல்ல சாஃப்டான முறுக்கு மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இது கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம தட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன உருண்டை சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு எடுத்தாவே போதும். இப்போ இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டையை இதில் வச்சுடுங்க. வச்சுட்டு இதுக்கு மேலேயும் ஒரு பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ஃப்ளாட்டான பவுல் வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தட்டை ஷேப்க்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை மெதுவாக வெளியில் எடுத்துட்டு நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். இதே போல் மீதற்கு எல்லா மாவுலையும் தட்டைகள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த பட்டர் ஷீட்க்கு பதிலாக கவர் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வாழை இலை கூட யூஸ் பண்ணலாம். வாழை இலையை விட கவர் இல்லைன்னா பட்டர் ஷீட் இது ரெண்டும் ரொம்ப சுலபமாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். ஆனால் ரெண்டுக்குமே நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு தான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் இது போல் வெளியில் எடுக்கும்போது ஈஸியாக வரும். நீங்கள் எடுக்கிற மாவுடைய உருண்டை சைஸ் பொறுத்து தான் தட்டையோட அளவு இருக்கும், பெரிய சைஸு சின்ன சைஸுன்னு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தட்டைகள் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை முடியும். ஒவ்வொரு தட்டையாக நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொரிக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா ரொம்ப லேட் ஆயிரும்.
இப்போ என்ன சூடாக இருக்கான்னு பார்க்குறக்கு ஒரு சின்ன துண்டு மாவு எடுத்து போட்டு பாருங்கள். உடனே மேல் எலும்பி வந்துச்சுன்னா அது கரெக்டான சூட்டில் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தட்டைகளை உள்ளே சேர்த்துடலாம். நம்ம 1 கிலோ அரிசியில் தட்டை செய்கிறோம். ஸோ நிறைய தட்டைகள் கிடைக்கும். அதனால் நீங்கள் அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடியும். ஒரே டைமில் எவ்வளோ தட்டை போட முடியுதோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா மொறுமொறுவாக வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2வது பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கக்கூடாது. அப்படி பொரிச்சோன்னா ஒழுங்காக வேகாது, வதன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோன்னா சீக்கிரமாக எண்ணெய் குடிக்கும். சாப்பிடும்போது 1-2 தட்டை சாப்பிடும்போதே ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான், நல்ல மொறுமொறுவான டேஸ்டியான தட்டை சூப்பராக தயாராக இருக்குது. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம தட்டைகள் ரெடி பண்ணிட்டு எடுத்துடலாம். இந்த தட்டைகள் எல்லாம் பொரித்து ரெடி பண்ணக்கப்புறமா ஒரு அகலமான பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினக்கப்புறமா ஒரு சம்படத்தில் இல்லைன்னா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஆறினக்கப்புறமா தான் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் வேர்த்து வடியாமல் இருக்கும். நீங்கள் சூடோடவே ஸ்டோர் பண்ணிங்கன்னா வேர்த்துட்டு அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே தட்டை நமுத்து போன மாதிரி ஆயிரும். இந்த தட்டை 1 மந்த் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நம்ம ஈரமான கை போட்டு எடுக்காமல் ரொம்ப பக்குவமாக பார்த்துட்டோன்னா 1 மந்த் வரைக்கும் கூட கெட்டு போகாது. நம்ம ஈவினிங் டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கடையில் வாங்காமல் வீட்டில் செய்யும்போது ஹைஜீனிக்காகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும், வீட்டிலேயே செஞ்சுருக்கோன்னு. ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். பிகினராக இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் குறைவான குவான்டிட்டி வச்சு செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா 1 கிலோ அரிசி மாவில் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி தட்டை மொறுமொறுவாக வரக்கு அதோட அளவு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் இருக்கணும். ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக உங்களுக்கு மொறுமொறுவான தட்டை கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் பெர்ஃபெக்டான தட்டை பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்னது போல் அரிசி மாவு எடுக்கிறது நல்ல குவாலிட்டியான அரிசி மாவாக இருக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கணும். கொஞ்சம் கூட கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. அப்போ தான் தட்டை எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். ஓகே, நான் சொன்ன அளவுகளில் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி மொறுமொறுவான பெர்ஃபெக்டான தட்டை ரெடி பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி